அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கல்வியை பற்றி தான் சொல்ல போகிறேன். பல பதிவு சொல்லிருக்கேன், இது ஒரு பதிவு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸோடு நின்றுவார், ஒருத்தர் 8ஆம் கிளாஸோடு நின்றுவார், ஒருத்தர் 10வது ஃபெயிலாகி நின்றுவார். அப்புறம் உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி கல்வி, இதெல்லாம் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே அந்த ஜாதகருக்கு தீர்மானிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு ஜாதகருக்கும் அனைவருக்குமே ஆறறிவு தான் இறைவன் கொடுத்துருக்காரு. ஆனால் பூர்வ பின்னைய கர்மாவின் அடிப்படையில், கட்டங்கள் அடிப்படையில் கல்விகள் மாறுபடும், வளர்ச்சிகள் மாறுபடும். தெரிஞ்சுக்க, நீங்களே உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு அது ஒரு அமைப்பை சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக கல்வி அமைய வேண்டுமானால் அதற்குரிய ஸ்தானங்கள் என கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எவை, இவைகள் எந்த அளவு பலமுடன் உள்ளன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்களே கணிக்க முடியும். இப்போ ஒரு ஜாதகத்தில் லான போருக்கு லக்னம், அங்கே லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், அதுதான் ஆரம்ப கல்வி. 4ஆம் இடம் பட்டப்படிப்பு, 5ஆம் இடம் திறமை, புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி, 9ஆம் இடம் உயர்கல்வி, 8ஆம் இடம் தொழில்நுட்ப கல்வி, 12ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வி. இவற்றை குறிக்கும் இந்த இடங்களை நீங்கள் எந்த கிரகங்கள் இருக்கிறது, எந்த கிரகங்கள் பார்க்கிறது என்பதை கவனித்தால் மட்டுமே அதனுடைய பலன்கள் தெரியும். சுபகிரகங்கள் பார்த்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும், பாவகிரகங்கள் பார்த்தால் அந்த இடம் கேடும். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த லக்கணத்துக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இது பொதுவாகவே பாவகிரகங்கள். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கல்விக்காரகன் புதனும், மனோகாரன் சந்திரனும், மூளைக்காரகன் குருவும் பலமாக இருந்துட்டாங்கன்னா ஒரு ஜாதகர் அவர் எந்த கல்வி கற்க நினைக்கிறாரோ அந்த கல்வியில் வெற்றி பெற்றுவார். அவங்களை நீங்கள் எந்த கல்வி வேணாலும் படிக்க வைக்கலாம். அதே போல் புதன் சூரியனோ அல்லது புதன் குருனோடோ இணைந்து நின்றால் நிச்சயமாக அவருக்கு கல்வியில் நல்ல உயர்வு உண்டு. அவர் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், ஆராய்ச்சியாளராகலாம், வெளிநாடுக்கு கல்விக்கு அனுப்பி வைக்கலாம். அனைத்து விதமான கல்வியும் அவர் கற்கும் தகுதி உண்டு. நீங்கள் கருத்தில் கொள்ளும் பயன்பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.